வணக்கம் நண்பா, வெல்கம் டு இன்ஃபினைட் தமிழா யூடியூப் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஹைட்ரஜன் ஃபியூயல் ரிலேட்டடான விஷயங்களை பற்றி பேசியிருந்தோம். இந்த வீடியோவில் அதை கண்டினியூ பண்ணி பேச போகிறோம். ஹைட்ரஜன் உற்பத்தியின் ஹீரோக்கள் யார், அதில் முக்கியமான கம்பெனிகள் என்னென்ன, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் லிஸ்டட் கம்பெனியான இந்தியன் ஆயில் கம்பெனியை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிற கம்பெனிஸ், கவர்மெண்ட் செக்டார் மற்றும் ப்ரைவேட் செக்டார் எல்லாத்த பற்றியும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிற கம்பெனி நேம் என்டிபிசி, மொபிலிட்டி பைலட் பாஸ்ன்னே சொல்கிறாங்க. லடாக் லெஸ் பகுதியில் இந்தியாவின் முதல் 350 பார் H2 டிஸ்பென்சிங் சிஸ்டமுடன் ஃபியூயல் செல் பஸ்ஸஸ் ஏற்கனவே ஓடுது. அது ஜீரோ குளிரில் கூட உபயோகப்படுத்துகிறாங்க. மொபிலிட்டி, லாஜிஸ்டிக்ஸ், H2 ரீஃபியூயலிங், சேஃப்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயும் என்டிபிசி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரிலையன்ஸ் RIL, ஜாம்நகர் ஜீகா காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறாங்க. ஜாம்நகரில் 5 ஜீகா ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க அது மட்டும் இல்லாமல் சோலார் PV, எலக்ட்ரோலைசர், ஃபியூயல் செல் சிஸ்டம்ஸ், ஸ்டோரேஜ், பவர் எலக்ட்ரானிக்ஸ், ஃபுல் இன்டகிரேஷன் நியூ எனர்ஜி ஹப் மாதிரி க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க எலக்ட்ரோலைசர் மேனுஃபேக்சரிங் 2026 டார்கெட் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வரும்போது பர் கேஜி காஸ்ட்டுங்கிறது ரொம்பவே டவுன் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதானி நியூ இண்டஸ்ட்ரீஸ். இவங்க ஆஃப் கிரிட் க்ரீன் H2Oவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவின் முதல் ஆஃப் கிரிட் 5 MW க்ரீன் H2 பைலட் அப்படிங்கிற ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரினியூவபிள் கண்ட்ரோல் சிஸ்டம் end-to-end க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுமே க்ரீன் ஹைட்ரஜனில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, பெரிய ஸ்கேலில் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கெயில். கெயில் முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது MW மெகாவாட் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆன் கிரவுண்ட் என்கிற பார்ட்டில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. கெயில் அவங்க மத்திய பிரதேஷ் விஜய்பூர் தளத்தில் 10 மெகாவாட்டுக்கான PEM எலக்ட்ரோலைசர்ஸ், அதாவது 4.3 TPD க்ரீன் H2 ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தான் இந்தியாவின் முதலாக PSU கேஸ் மேஜர்லேருந்து இந்த ஹைட்ரஜன் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது BPCL, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடுங்கிற கம்பெனி. இவங்க ரீஃபைனரி, இன்டகிரேட்டட் க்ரீன் H2 அந்த செக்டார், அந்த ஒரு தளத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. BPCL அவங்களோட ரிஃபைனரியில் 5 மெகாவாட் க்ரீன் H2O பிளான்ட் ஆப்ரேஷனல், ரீஃபைனரி டிக்ளரேஷன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் முக்கியமாக ரீஃபைனரி டீகார்பனைசேஷன் ப்ளஸ் ஃப்யூச்சர் மொபிலிட்டி சப்ளை நோட் பொட்டென்ஷியல்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இவங்களும் ஒரு மேஜர் பிளேயர் தான். இதில் நம்ம பார்த்துருந்த கெயில், BPCL, IOC இவங்கெல்லாம் NTPC இவங்கெல்லாம் இந்த 4 பேருமே பப்ளிக் செக்டர் கம்பெனி. மீதி ரிலையன்ஸ், அதானி எல்லாம் ப்ரைவேட் செக்டர் கம்பெனி. இவங்க தான் மேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க மற்றும் இல்லாமல் முக்கியமாக அதர் ப்ரைவேட் பிளேயர்ஸும் இருக்காங்க. ரெனியூ, க்ரீன்கோ, அதுக்கப்புறம் AM க்ரீன் ACMEன்னு ஒரு கம்பெனி, அப்புறம் அவோடா, அதுக்கப்புறம் JSW கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் LNT, இங்கே மெட்ரோலாம் போட்டுட்ருக்காங்கல்ல LNT, அவங்களும் இதிலலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க எலக்ட்ரோலைசர் சப்ளை, அப்புறம் க்ரீன் அமோனியா எக்ஸ்போர்ட்ஸ், இது ரிலேட்டடாக மேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கெல்லாம் தான் மேஜரான ஹைட்ரஜன் ஃபியூயலுக்கான கம்பெனிஸ். இவங்கெல்லாம் பெரிய கம்பெனிஸ் தான். முக்கால்வாசி பேர் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்ட் ஆகிருக்காங்க. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் மேஜரான பிளேயர்ஸ் தான் இவங்கெல்லாம். இதில் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் கொஞ்சம் அதிகம். ப்ரைவேட் செக்டரில் பெரிய கங்க்ளாமரேட்டான அதானி குரூப்ஸும் ரிலையன்ஸ் குரூப்ஸும் தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் இப்போதைக்கு அதில் என்ட்ராக இருக்கிறது. மீதியெல்லாம் ஸ்மால் பிளேயர்ஸ்லாம் அதில் இருக்காங்க. முக்கால்வாசி கம்பெனிஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. இது ரிலேட்டடாக பார்க்கணுங்கிறவங்க நெக்ஸ்ட்டு காணொலியில் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.